பொய் சொல்கிறவங்களுக்கு அக்னி கடல், இரண்டாம் மரணமாய் அக்னி கடலில் தான். விளையாட்டுக்கு பொய் சொன்னேன், வினயமாக பொய் சொன்னேன், எந்த பொய்யும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார், ஏற்றுக்கொள்ள மாட்டார். பொய் சொல்கிற எல்லாருக்கும் அந்த அக்னி கடல் தான், அது எனது பாதாளம்தான், அந்த நரகம்தான், நரக வேதனை தான் நமக்கு பொய் சொல்லலாம். இந்த அபிஷேக ஜெபத்தில் நம்ம கடைசி காலத்தை குறித்தும் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த அபிஷேகத்தில் அதுவும் என்ன செய்யுது வருது, பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிறார். பாவத்தின் வகையில் என்னது இருக்குது, பொய் இருக்குது. அந்த பொய் சொல்லுவாங்க புறம்பா போயிடுவாங்களாம். அப்போ அவங்க முன்னால் வர முடியாது, அபிஷேகத்தில் நிற்க முடியாது, ஆண்டருக்கு முன்பாக நிற்க முடியாது, பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியாது. அதனால் இங்கே வந்திருக்கிற எல்லாரும் பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துகிற அபிஷேகத்தினால நிரம்பி என்ன செய்யணும் பாப்பா. யாராவது இப்படி அபிஷேகத்தில் பொய் சொல்லி அப்படி ஏமாற்றி ஏதாவது பண்ணினாங்களான்னு நான் யோசித்து பார்க்க ஆரம்பித்தேன். ஆண்டவர் ஒருத்தரை ஞாபகப்படுத்தினார். அப்போஸ்தலர் நடபடிகள் யாராக இருக்கலாம், அனனியா, சப்பீராள். அவங்க என்ன தான் சொன்னாங்க, பெரிய தப்புலாம்